பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லதீன யாக்குலூனர் ரிபா, எவர்கள் வட்டியை சாப்பிடுவார்களோ, லா யகூமூன இல்லா கமா யகூமுல்லதி யத்தஹப்பத்துஹு ஷைத்தான் மினல் மஸ், ஷைத்தான் தீண்டியதால் பைத்தியம் பிடித்தவர்கள் எழுந்திரிப்பதைப் போலவே தவிர அவர்கள் எழுந்திரிக்க மாட்டார்கள். அதற்கு காரணம் தாலிகபி அன்னஹும், நிச்சயமாக அவர்கள் காலு கூறினார்கள், இன்னமல் பையு மிசுலுர் ரிபா, நிச்சயமாக வியாபாரம் என்பது வட்டியை போல்தான் என்பதாக கூறினார்கள். வஹல்லல்லாஹுல் பை வஹர்ரமர் ரிபா, அல்லாஹ் தஆலா வியாபாரத்தை ஹலாலாக்கி இருக்கிறான், வட்டியை ஹராமாக்கி இருக்கிறான். கமன்ஜாஹு மௌஇதத்தும் மிர் ரப்பிஹி ஃபன்தஹா, தன்னுடைய இறைவனிடத்திலிருந்து உபதேசம் வந்ததற்கு பின்னால் யார் விலகி கொண்டார்களோ, ஃபலஹு மாசலஃப், சென்று போனது அது அவர்களுக்கு உரியது. சென்று போனது என்ன வாங்கியிருப்பாங்களோ கொண்டிருப்பாங்களோ அது அவர்களுக்கு உண்டானது தான். வாம்ருஹு இலல்லா, அவர்களுடைய காரியம் அல்லாவின் பக்கமாக இருக்கின்றது. அல்லாஹ் தாலா எப்போ ஹராமுன்னு அல்லாஹ் சொல்லிட்டானோ, இப்போ ஹராமுன்னு அல்லாஹ் சொன்னதுக்கு அப்புறமேல ஒமன் ஆத ஒமன் ஆத, யார் திரும்புவாரோ, மறுபடியும் அந்த வட்டியின் பக்கமாக யார் திரும்புவாரோ, ஃபவுலாயிக அஸ்ஹாபுன்னார், அவர் நரகவாசிதான். ஹும் ஃபீஹா ஹாலிதூன், அந்த நரகத்திலே அவர் நிரந்தரமாக இருப்பார் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா கூடி காட்டுகின்றான். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், உலமா பெருமக்கள் நிறைய மசாயில்கள், உலமா பெருமக்கள் இருக்கிறார்களே, வட்டி சம்பந்தப்பட்ட, வட்டி ஹராம், வட்டியினுடைய வகைகள் நிறைய உலமா பெருமக்கள் கூடியிருக்கிறார்கள். ஒரு ஹதீஸ் ஷரீஃபில் இருக்கிறது, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஹாபராவை தடுத்தார்கள். யார் முஹாபராவை செய்வார்களோ அவர்கள் என்னோடு போர் செய்வதற்கு தயாராகட்டும் அப்படின்னு சொல்லி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நிறைய ஹதீஸில் வாசகங்கள் வருது, முஹாபரா, முசாபனா, முஹாக்கலா. இந்த முஹாபராங்கிறது என்னன்னு சொன்னால் ஒவ்வொன்றுக்கும் நான் உங்களுக்கு விளக்கம் சொல்கிறேன். அதாவது முஹாபராங்கிறது என்ன அப்படின்னு சொன்னால், பூமி ஒருத்தனோடது, வேற ஒருத்தவனுடைய பூமி. அந்த பூமியில் இன்னும் ஒருத்தன் அந்த பூமியை அவன் நான் விவசாயம் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூமியில் விவசாயம் பார்க்குறான். இப்போ உதாரணமாக 2 ஏக்கர் நிலம் இருக்குது அப்படின்னு சொன்னால், இப்போ அந்த 2 ஏக்கர் நிலத்தில் நான் விவசாயம் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி விவசாயம் ஒருத்தன் பார்க்குறான். எவன் விவசாயம் பார்க்குறானோ அவனுடைய பூமி இல்லை, அந்த பூமி இன்னொருத்தனுடைய பூமி. அந்த பூமியில் இவன் விவசாயம் பார்க்குறான். விவசாயம் பார்க்கும்போது அவன் என்ன சொல்கிறான், இந்த ஏக்கரில் விளையிற இது எனக்கு சொந்தம், அந்த ஏக்கரில் விளையிறது உனக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லி அவன் பேசி அக்ரிமெண்ட் போட்டு அவங்க இந்த மாதிரி வியாபாரம் பார்க்குறாங்க அப்படின்னு சொன்னான். அதுக்கு தான் முகாபராங்கிறது. இதை ரசூலுல்லாஹ் தடுத்தாங்க, இப்படி செய்யாத அப்படி சொன்னாங்க. அதே மாதிரி முசாபனான்னு ஒன்று இருந்துச்சு. அந்த காலத்தில் இருந்த வியாபாரங்கள் இப்பயும் இருக்கா என்னான்னு தெரியலை. முசாபனா அப்படிங்கிறது என்ன வியாபாரம் அப்படின்னா, தோப்பு வச்சுருக்கிறாங்க, மாந்தோப்பு, தென்னந்தோப்பு, இது மாதிரி தோப்புகள் வைத்திருக்கக்கூடியவர்கள். அவங்கள்ட்ட போய், இந்த பாருங்க, இந்த மரத்தில் எத்தனை காய் காய்ச்சிருக்குதோ அதெல்லாம் நான் பறிச்சுக்கிறேன், உங்களுக்கு நான் இத்தனை காய் கொடுத்துட்றேன். உதாரணமாக நான் உங்களுக்கு ஒரு 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 டன் நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன், ஒரு டன் மாங்காய் நான் கொடுத்துட்றேன். இதில் எவ்வளோ, இந்த மாங்காய் தோப்பில் எவ்வளோ மாங்காய் இருக்குதோ அதை நான் பறிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவன் ஒரு டன் மாங்காயை தூக்கி கொடுத்துட்டான். கொடுத்துட்டு மரத்தில் இருக்கக்கூடிய மாங்காயை அவன் பறிச்சுக்கிட்டான் அப்படின்னா இந்த வியாபாரமும் கூடாது. இது முசாபனான்னு சொல்கிறது. அதே மாதிரி முஹாக்கலான்னு சொல்லி ஒரு வியாபாரம், அதையும் ரசூலுல்லாஹ் தடுத்தாங்க. அது என்னன்னா, அதாவது பயிர்கள் விளைந்து நிற்கிறது, அந்த பயிர்கள்
அறுவடையுடைய நேரம். அறுவடை செய்யாம, இந்த பாரு 10 ஏக்கர் இருக்கு. 10 ஏக்கர் விளைஞ்சு நிக்குது. அதுக்கு நீ இந்த நெல்லை நீ வாங்கிக்கோ. அதில் நான் அறுவடை பண்ணிக்கிறேன். நான் அறுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி வியாபாரம் பார்க்கிறது. இதையும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்தார்கள். ஏன் இந்த வியாபாரங்கள் எல்லாம் தடுக்கப்பட்டது? உலமாக்கள் அதுக்கு பலவிதமான காரணங்கள் சொல்றாங்க. ஏன் அப்படின்னு சொன்னா அளவு தெரியாது. அளவு தெரியாது. இந்த ஏக்கர்ல எவ்வளோ மூட விளையும், அந்த ஏக்கர்ல எவ்வளோ மூட விளையும் அப்படின்னு சொல்லி அளவு தெரியாது. அளவு தெரியாத ஒரு இதை வச்சுக்கிட்டு கண்மூடித்தனமாக வியாபாரம் பண்றது அப்படிங்கிறது அது கூடாது. அதுல ஒருத்தன் வாழ்வான், இன்னொருத்தன் சாவான். அதனால அந்த வியாபாரம் கூடாது. அதே மாதிரி தான் இந்த தோப்பு விவகாரம் சொன்னேன்னு, அதுல கையில கொடுக்குற ரொக்கம், இந்த 1 டன் நீ மாங்காய் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி சொன்னா, 1 டன் மாங்காங்கிறது அளவு தெரியுது. ஆனா மரத்துல எவ்வளோ காய்ச்சி நிக்குது அது அளவு தெரியாது. அப்போ எவனோ ஒருத்தனுக்கு லாபம் அடிக்கும், இன்னொருத்தனுக்கு அவனுக்கு நஷ்டம்தான் கிடைக்கும். அதனால அதுவும் கூடாது. அதே மாதிரி இந்த தானியம் சொன்னேனே, ஆ, உனக்கு இத்தனை மூட்டை நான் தானியம் கொடுத்துட்றேன், இத்தனை மூட்டை நெல் கொடுத்துட்றேன், இத்தனை மூட்டை கோதுமை கொடுத்துட்றேன், விளைஞ்சு நிற்கிறத நான் அறுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னா, நீ கொடுக்குற அளவு தெரியுமுடா, நீ அறுக்கிற அளவு யாருக்கு தெரியும்? தெரியாது. அப்போ அதனால அதையும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்தாங்க. இது மாதிரி இதை பேஸா வச்சு உலமாக்கள் நிறைய சட்டங்கள் எழுதியிருக்கிறாங்க. வியாபாரம்ங்கிறது தெளிவா தெரியணும். 2 பக்கமும் தெரியணும். லாபம் எது, அதே மாதிரி முதல் எது அப்படின்னு சொல்லி தெரியணும். அது தெரியாம குருட்டாம்போக்கில் ஒரு வியாபாரம் பார்க்கறது அப்படிங்கிறது அது கூடவே கூடாது. அதில் கண்டிப்பாக ஏதாவது ஏமாத்து வேலை, ஏதாவது ஒரு ஃபோர்ஜரி வேலை கண்டிப்பாக அதில் இருக்கும். அதனால் அதை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்தார்கள் அந்த வியாபாரத்தை. இதெல்லாம் வட்டியினுடைய வகைகளில் தான் வருது. உலமாக்கள் இந்த ஆயத்தினுடைய தெஹத், இந்த ஆயத்தினுடைய பின்னணியில் இந்த விஷயங்களை எல்லாம் உலமா பெருமக்கள் சொல்லி காட்டுகிறார்கள். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய ஒரு ரிவாயத்தில் இருக்குது. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்லுவாங்க, எனக்கு 3 மசாயில் இருக்கு. 3 மசாயில்ல எனக்கு சந்தேகம்தான். எனக்கு தெளிவாக அந்த 3 மசாயிலை நான் புரிஞ்சிக்கவே முடியலை அப்படி சொன்னாங்க. அதில் 1வது என்னன்னு சொன்னால், தாதாவுடைய சொத்து பிரிக்கிற விஷயத்தில், ஐயாவுடைய சொத்து, அத்தாவுடைய சொத்து இல்லை, ஐயாவுடைய சொத்து பிரிக்கிறாங்க. இப்போ ஐயாவுடைய சொத்தை பிரித்தாங்க அப்படின்னு சொன்னால், இப்போ அந்த ஐயாவுடைய சொத்தை பிரிக்கும்போது அதில் எனக்கு பல சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு. அதே மாதிரி கலாலான்னு சொல்லி ஒரு மசாயில் இருக்குது. அந்த கலாலாவினுடைய மசாயில், அதுலேயும் எனக்கு பல சந்தேகங்கள் இருக்கிறது. அதே மாதிரி இந்த வட்டியினுடைய வகைகள், வட்டியினுடைய வகைகள் பார்த்தீங்கன்னா ஏராளம் ஏராளம் ஏராளம். பல வகையான வட்டி, கண்ணுக்கே தெரியாத மாதிரி எல்லாம் வட்டியை கொண்டு போய் திணிச்சு வச்சிருக்கானுங்க. அந்த மாதிரி வட்டியினுடைய வகைகள் ஏராளமாக இருக்குது. இந்த 3 மசாயில்களில் எனக்கு சந்தேகம் நிறையா இருக்குது அப்படின்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்லுவாங்க. அதுதான் ஹதீஸில் சொல்லப்பட்டது. புகாரி போன்ற கிதாபுகளிலே இருக்கிறது. ஒன்று இருக்குது ஹலால், அது தெளிவாக இருக்கிறது குரான் ஹதீஸில். இன்னொன்று இருக்கிறது ஹராம், அதுவும் குரான் ஹதீஸில் தெளிவாக இருக்கிறது. 3வதாக ஒன்று இருக்குது. அது என்னன்னா முத்தஷாபிஹாத். இந்த முத்தஷாபிஹாத்துங்கிறது சந்தேகமான விஷயங்கள். இந்த சந்தேகமான விஷயங்களிலே இருந்து யார் தவிர்ந்து கொண்டார்களோ அவர்கள் தங்களுடைய கண்ணியத்தையும் மார்க்கத்தையும் காப்பாற்றி கொண்டார்கள். யார் சந்தேகத்தில் போய் உழுதுட்டாங்களோ அது என்ன ஹலாலா, அது என்ன ஹராமா, வியாக்கியானம் பேசுகிறாங்க பாருங்க. அது வியாக்கியானம் பேசி சந்தேகமான காரியத்தை போய் பண்ணி ஹராமில் போய் விழுந்துருவானுங்க அப்படின்னு சொல்லி இப்படி ஹதீஸில் சொல்லப்பட்டு இருக்கிறது. அதனால் சந்தேகமான விஷயங்கள் அப்படி இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்குது. அது ஹராமுன்னாவே தெரியாது, ஹலால்னு சொல்லியும் தெரியாது, அந்த மாதிரி விஷயம். அப்போ அதில் இருந்து தவிர்ந்து கொள்ள வேண்டியது அது ரொம்ப முக்கியமான விஷயமாக இருக்கிறது.
சந்தேகமான விஷயத்தை இன்னொரு ரிவாயத்தில் இருக்கு, சந்தேகமான விஷயத்தை விட்டும் தவிர்ந்து கொள்ளுங்கள். யார் சந்தேகமான விஷயங்களை எடுத்துக்கொண்டார்களோ அவர்கள் ஹராமிலே விழுந்து விடுவார்கள். இப்படி ரிவாயத்தில் இருக்கிறது. ஹதீஸில் இன்னும் ஒரு ரிவாயத்தில் என்ன வருது அப்படின்னு சொன்னால், உன்னுடைய உள்ளத்தில் குழப்பம் ஏற்பட்டுச்சுன்னா ஒரு காரியம் செய்யும்போது தீனுடைய நாலேஜும் கொஞ்சம் இருக்கணும், அல்லாவோட பயமும் இருக்கணும். அப்போ உள்ளத்தில் ஒரு குழப்பம் ஏற்படுது, மக்கள் இதை தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா நமக்கு கேவலமாக போகும் அப்படிங்கிற எண்ணம் உள்ளத்தில் வந்துச்சுன்னு சொன்னாலே அதை நீ செய்யாத. இப்படி ஹதீஸில் இதுவும் சொல்லப்பட்டு இருக்கிறது. இன்னொரு ரிவாயத்தில் என்ன சொல்லப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னால், உன்னுடைய உள்ளத்திடத்தில் நீ ஃபத்துவா கேள். முதல்ல மக்கள் என்ன சொல்லுவாங்க, மக்கள் என்ன ஃபத்துவா கொடுப்பாங்க, அதெல்லாம் இருக்கட்டும் ஒரு பக்கம். இவங்க என்னதான் நல்ல விஷயத்துக்கும் புலம்புவானுங்க, நல்ல விஷயத்துக்கும் திட்டுவானுங்க, கெட்ட விஷயத்துக்கும் சொல்லுவானுங்க. மக்கள் பேச்ச வேணாம், உன் மனசை கேள், உன் மனசுக்கிட்ட ஃபத்துவா கேள் அப்படி சொல்லி இப்படி உன் மனசு சொல்லும். நல்ல விஷயங்கள், நல்லவர்களுடைய உள்ளம் இருக்கிறதே சில நேரங்களில் நல்ல விஷயங்களுக்கு வழிகாட்டும். அல்லாஹ் தாலா அந்த ஒரு இல்ஹாமை அல்லாஹ் கொடுக்குறான். அதனால் உள்ளத்திடத்தில் ஃபத்துவா கேள் அப்படின்னு சொல்லி இப்படி ஹதீஸ் ஷரீஃபில் சொல்லப்பட்டிருக்கு. இந்த வட்டியினுடைய விஷயத்தில் பார்த்தீங்கன்னா ஏன் நிறைய சந்தேகங்கள் இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவங்க சொல்கிறாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கடைசியாக இறக்கப்பட்ட சட்டமே இந்த வட்டியினுடைய சட்டம்தான். வட்டியினுடைய மசாயில் தான் கடைசியாக இறக்கப்பட்ட மசாயில். அதனால் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது சம்பந்தமாக தெளிவான விளக்கங்கள் கொடுக்கறதுக்கு முன்னாலேயே இந்த உலகத்தை விட்டு போயிட்டாங்க. இல்லைன்னா சஹாபாக்கள் இருக்கிறாங்களே நம்மளை மாதிரியெல்லாம் கிடையாது. என்ன வேணால் நம்ம சொல்லிட்டு போகலாம், யாரும் ஒன்றும் கேள்வி கேட்க மாட்டாங்கலாம் கிடையாது. நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கக்கிட்ட அவங்க எல்லா விஷயங்களையும் விவரமாக கேட்பாங்க. ஆனால் இந்த விஷயத்தை கேட்குறதுக்கு அவங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கல. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களும் சொல்லுவாங்க, வட்டியினுடைய ஒரு ஹுத்துபாவில் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க இந்த மாதிரி சொல்லுவாங்க, நான் உங்களை வட்டியை விட்டும் நான் உங்களை தடுக்கிறேன், சந்தேகமான விஷயங்களில் போய் விழுந்துடாதீங்க. வட்டி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ரசூலுல்லாவுக்கு கடைசியாக இறக்கப்பட்டது. ரசூலுல்லா இடத்துல அது சம்பந்தமாக தெளிவான விளக்கங்கள் எங்களால் பெற முடியவில்லை அப்படின்னு சொல்லி இப்படி உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்லுவாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹுவுடைய இன்னொரு பிரசங்கத்தில் அவங்க பேசும்போது, மக்களே, நான் உங்களுக்கு லாபம் தரக்கூடிய பொருள்களை விட்டும் சில நேரங்களில் நான் தடுத்து விடுகின்றேன். சில நேரங்களிலே நான் உங்களுக்கு சில கட்டளைகள் பிறப்பிக்கின்றேன். அது உங்களுக்கு உங்களுடைய மஸ்லகத்துக்கு மாற்றமான செயலாக அது தெரியும் உங்களுக்கு. அந்த மாதிரி கூட இருக்கும். ஏன் இது மாதிரி நான் செய்கிறேன் அப்படின்னு சொன்னால், ஏன்னா சில சந்தேகமான விஷயங்களில் நாம் போய் விழுந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் அப்படி சொல்லி இப்படி உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க இப்படி சொல்லுவாங்க. இப்போ அந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், வட்டியினுடைய வகைகள் அது நிறைய இருக்குது. அதனால் நம்ம என்ன தொழில் செஞ்சாலும் சரி, எது செஞ்சாலும் சரி, அதில் வட்டியினுடைய கலப்பு இருக்கக்கூடாது. ஏன்னா குரானில் தெளிவாக அல்லாஹ் தாலா சொல்லிட்டான், ஃபமன் ஜாஅஹு மௌஇதத்தும் மிர் ரப்பிஹி ஃபன்தஹா. தன்னுடைய ரப்பிடத்தில் இருந்து உபதேசம் வந்ததற்கு பின்னால் யார் விலகி கொண்டார்களோ ஃபலஹு மா சலஃப், கடந்து போனது கடந்து போனது, அது ஒன்றும் கேள்வி கிடையாது. அம்ருஹு இலல்லாஹ், அவருடைய காரியம் அல்லாவின் பக்கம். முன்னால் பண்ணது அது வேற. ஆனால் எப்போ ஹராமுன்னு சொல்லி அல்லாஹ் சொல்லிட்டானோ, ஒமன் ஆத, மறுபடியும் அந்த பாவத்தில் மீண்டீர்களேயானால், இது சாதாரணமாக நீங்கள் எடை போட்டுறாதீங்க. அதாவது வட்டியை இன்னைக்கு ரொம்ப ஒரு சாதாரணமான ஒரு பாவமாக, ஒரு லேசான பாவமாக கருதப்படுகிறது. வட்டியெல்லாம் ஒரு பெரிய விஷயமாங்கிற மாதிரி எல்லார் வாழ்க்கையிலையும் கலந்துருக்கு. எல்லார் வாழ்க்கையிலையும் வட்டி கலந்துட்டு. அல்லாஹ் காப்பாற்றணும். அமல்கள் எப்படி ஏற்றுக்கப்படும் அல்லாஹ் தாலா இடத்துல? அல்லாஹ் என்ன சொல்கிறான் பாருங்க, வாசகம். வமன் ஆத, யார்
மீண்டு விடுவார்களோ மறுபடியும் அந்த வட்டியில, ஃபவுலாயிக்க அஸ்ஹாபுன்னார், நரகவாசின்னு அல்லாஹ் சொல்றான். ஹும் ஃபீஹா ஹாலிதுன், அதில் நிரந்தரமாக. அல்லாஹ் தாலா போஸ்டர் அடித்து ஒட்டிட்டான் குரானில், போங்க வட்டிக்கு யார் போகிறாங்களோ நரகவாசி அப்படின்னு சொல்லி. ஃபவுலாயிக்க அஸ்ஹாபுன்னார் இருக்கு குரானில், இதோ அல்லாஹ் போஸ்டர் போட்டான். அல்லாஹ் தால் நரகவாசி இவர், ஹும் ஃபீஹா ஹாலிதூன், நரகத்திலே அதனால தான் உலமா பெருமக்கள், உனக்கு ஹலாலுன்னு தெளிவாக தெரிஞ்சால் செய், ஹராமுன்னு தெளிவாக தெரிஞ்சால் அதை விட்டு விலகிக்கோ. சந்தேகமான விஷயங்கள் அதை பார்த்துக்கலாம், நீ என்னையா பார்த்துப்ப. எப்போ சந்தேகம்னு இருந்துச்சுன்னா அதில் இருந்து விலகிக்க வேண்டியது தான், அதுதான் பாதுகாப்பு அப்படின்னு சொல்லி இப்படி உலமா பெருமக்கள் கிதாபில் எழுதியிருக்கிறார்கள். இன்னும் கொஞ்சம் வட்டியினுடைய விஷயங்கள் பேசணும், இன்ஷா அல்லாஹ் பேசுவோம், நாளைக்கு கொஞ்சம் பேசுவோம். சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி.